மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். பாஜக சார்பா புதுக்கோட்டையில ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சுங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடைப்பயணம் மேற்கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் மேற்கொண்டாரு. இதனுடைய நிறைவு விழா புதுக்கோட்டை மாவட்டத்துல நடந்தது. இதற்கு 2 நாள் பயணமாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் முகாமிட்டு இருந்தாரு திருச்சியில. இதுல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்தது. அதாவது தமிழ் 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 அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ந்து தமிழுக்காக எவ்வளவு பாடுபடுறாங்க தெரியுமா, முன்னுரிமைகள் கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு அமித்ஷா முதற்கொண்டு அங்க கூடியிருந்த எல்லா தலைவர்களும் சொன்னாங்க. ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக இது வரைக்கும் எவ்வளவு நிதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. கீழடி அகழ்வாராய்ச்சி இத அங்கீகரிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்வி. நீங்க தேர்தல் நேர டைம்ல தான் இங்க வந்து நீங்க தமிழ் தமிழ் சொல்றீங்க. இதே மத்த மாநிலங்கள்ல போயிட்டு தமிழர்களை திருட அப்படின்றீங்க. இதெல்லாம் என்ன ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தான் ரொம்ப குழப்பமா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்தாதான் நீங்க தமிழர்களை மதிப்பீங்களா, தமிழுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா அப்படின்னா இதெல்லாம் கேள்வி கேட்டா பாஜக காரங்களை நம்மளாம் வந்து என்ன ஆன்டி இந்தியன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்து தமிழர்களுக்கு விரோதமாகவும் தமிழுக்கு விரோதமாகவும் இருக்கிற பாஜக ஆன்டி தமிழன் அப்படி நம்ம சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்னா சிரிப்பாங்க. அதுதாங்க அவங்க ஆன்டி இந்தியன் சொல்லலாம், நம்ம ஆன்டி தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தான் நம்மள வாயில் அடிப்பாங்க. அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் நடந்திருக்கு. நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாரு, அமித்ஷா அவர்கள் பேசணும். அமித்ஷா அவர்கள் பேச போறாரு. நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணாரு, அவரை புகழ்றார். நயினார் நாகேந்திரன் புகழ்றாரு. ஏன்னா யாரெல்லாம் அதிகமா புகழ்றாங்களோ அவங்களுக்கு தான் அங்க மதிப்பு அப்படின்னு பாஜகக்குள்ள இருக்குதா இல்லையான்னு தெரியல. எல்லாருமே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கிறாங்க. அப்படி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அமித்ஷா பேச வரப்போறாரு, புகழ்றாரு. புகழ்ந்து இருக்கிற ஹரே பாய் ஸ்டாப் கரோம், நிறுத்து, டிரான்ஸ்லேட்டரை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாய் அடிச்சிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு குமாரே அப்படின்ற ரேஞ்சு தான் நயினார் நாகேந்திரன் என்ன பண்ணிருக்கிறாரு, ஃபீல் பண்ணிருக்கிறாரு. இப்ப தெரியுதா நம்ம எல்லாம் தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் டெல்லியில இருக்கிறவங்க எப்படி அடக்கி ஆள்றாங்க அப்படின்னு. எப்பா என்னப்பா சொல்ல வந்தாரு அவரு, உங்க பேரை தானப்பா சொல்ல வந்தாரு, உங்களை வாழ்த்தி தானப்பா வரவேற்றாரு அப்படின்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அமித்ஷா ஜி சொல்லிட்டாரு. ஜி சொன்னா நாங்க கட்டுப்பட்டு அடிமையா கூட இருப்போம். ஆனா நாங்க என்ன பண்ண மாட்டோம், வாய் திறந்து பேச மாட்டோம். எங்க உரிமைகளை கூட நாங்க விட்டு கொடுத்துருவோம். நாங்க என்ன பண்ணுவோம், அமித்ஷா சொல்லிட்டா மறு பேச்சு கிடையாது. கப் சப் அப்படின்னு சொன்னா அப்படியே கப்பு சப்புன்னு அமைதியாயிருவோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் போயிருக்காங்க. இப்ப தெரியுதா ஏன் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு அப்படின்னு நம்ம சிஎம் சொன்னாரு அப்படின்னு. இங்க வந்து நீங்க உங்க அதிகாரத்தை காட்டக்கூடாது. உங்க கட்சி தலைவரா இருந்தாலும் அவர் ஒரு தலைவர், ஒரு மாநில தலைவர். அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு மரியாதை அங்கீகாரத்தை கொடுத்துதான் ஆகணும். அவர் ஒன்னும் தவறா பேசலையே, அவர் ஒன்னும் உங்களை மதிப்பு குறைவா ஒண்ணு பேசலையே, உங்களை வாழ்த்தி மதிப்புக்குரிய அப்படின்னு சொல்லதானே வந்தாரு. அதுக்குள்ளே அவரை வந்து வாயடிச்சு டிரான்ஸ்லேட்டரை கூப்பிடு அப்படின்னு சொல்றீங்களே, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒரு சிலருக்கு முகசுளிக்க வச்சுது. இப்போ நயினார் நாகேந்திரன் யோசிச்சிருப்பாரு, ஏன் அமித்ஷா ஜி நம்மள அப்படி சொன்னாரு அப்படின்னு. ஆனா இதெல்லாம் கேட்டா இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எங்க ஜீங்க, அதனால அதெல்லாம் அப்படிதாங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம சுயமரியாதை, நம்மளுடைய உரிமை அப்படின்னு தந்தை பெரியார் சொல்றாரு. நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கு, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு, அதை விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுதான் தொடர்ந்து திராவிட மாடல் அரசு இங்க சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்க உதாரணத்தை எடுத்துக்கீங்களேன், அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு. இப்ப அந்த கட்சி பாஜக கிட்ட எப்படி அடிமை கட்சியா இருக்குது. இத அமித்ஷா அவர்கள் சொல்றாரு. ஆமா, பாஜகவுக்கு அதிமுக அடிமை தான். ஏன் அடிமை, எதுக்கு அடிமை, மக்களுக்கு நல்லது செய்ய போகிறதுனால பாஜகவுக்கு அதிமுக அடிமை. நான் கேட்கிறேன், பாஜகவும் அதிமுகவும் மக்களுக்கு அப்படி என்னப்பா நல்லது பண்ணிட்டீங்க சொல்லுங்கப்பா, லிஸ்ட் எடுத்து கொடுங்கப்பா அப்படின்னா கொடுக்க மாட்டேன்றாங்க. அண்ணாமலை அவர் சொல்றாரு, பாஜகவுக்கு அதிமுக அடிமை தான். எதுக்கு அடிமை, ஏன் அடிமை, மக்களுக்கு நல்லது செய்ய போகிற, மக்களுக்காக ஆட்சி அமைக்க போற அதிமுக பாஜகவுக்கு அடிமை தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற அதிமுக காரங்களுக்கு ஏப்பா என்னப்பா இப்படி சொல்றாரு, எதனா பேசுங்க போனா அமைதியா இருங்கனே, அவர் பாட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க வேற அப்படின்னு எல்லாருமே கல்லு மாதிரி இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து எதனா கேள்வி கேட்பாரானா கேட்க மாட்டாரு. ஏன்னா கேட்க முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட கேஸ் கட்டுகள் அமித்ஷா டேபிள் மேல இருக்குது, அதனால கேட்க முடியாது அப்படின்னு தான் பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனிடையில தான் பாஜக அப்படின்ற ஒரு கட்சி இங்க ஆண்ட ஒரு பெரிய கட்சியை எந்த அளவுக்கு அடிமைத்தனத்தை படித்து வச்சிருக்கு. இன்னைக்கு அதிமுக இருக்கிறவங்க யாராவது மக்களுக்கு எதிராக திட்டங்களை கொண்டு வராங்க, மக்கள் மேல இதை திணிக்கிறாங்க,
இஸ்லாமியர்கள் மேல சிறுபான்மையினர் மேல திணிக்கிறாங்க. ஒத்த வார்த்தை கேட்டிருப்பாங்க. இவ்வளவு எங்க கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி அன்னைக்கு சத்தீஸ்கர்ல ஒடிசால எவ்வளவு அலப்பறைகள் கொடுத்தாங்க இந்து அமைப்பினர். ஒத்த வார்த்தை சிறுபான்மையினருக்கு எதிராக செயல்படுகிறது பாஜக. இங்க இருக்கிற அதிமுக ஒருத்தர் எதிர்த்து வார்த்தை கொடுத்தாங்க? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க பாஜகவுக்கு அடிமை. சிறுபான்மையினர்கள் நசுக்கினாலும் நாங்க வாயை மூடிட்டு இருப்போம். ஆர்டிகல் 370 நீக்கினாலும் நாங்க வாயை மூடிட்டு இருப்போம். வக்ஃப் வாரி திருத்த சட்ட மசோதாவை கொண்டு வந்தாலும் நாங்க வாயை மூடிட்டு இருப்போம். இதுதான் பாஜகவுடைய அதிமுகவுடைய நிலைமை. இவ்வளவு ஏன் 100 நாள் வேலை திட்டம், இதற்கு காந்தி பேர் எடுத்துட்டு அவங்க ஒரு பேர் கொடுத்தாங்க. அதுக்கு தம்பிதுரை ஆதரவு தெரிவிக்கிறாரு. அதுல எம்ஜிஆர்னு வருதான். அந்த எம்ஜிஆர் வரக்கூடாதுன்னு இங்க திமுக வந்து என்ன பண்ணுதான், எப்பா என்னப்பா நீங்க எல்லாம் போயிட்டு அங்க மினிஸ்டரா இருந்து தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னத்த குரல் கொடுது? எம்ஜிஆர்னு வர்றதுக்காக இங்க யாருன்னா இது பண்ணுவாங்களா? என்னத்தான் இவங்க சொல்றது அப்படின்றதான் நம்மள யோசிக்க தோணும். இதெல்லாம் ஒரு காரணமா? நீங்க ஆதரிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா? இந்த பேராலதான் நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? நிலைச்சு நிக்க போறீங்களா? இந்த பேரால இங்க இருக்கிற அந்த வேலை நம்பி இருக்கிற மக்களுக்கு என்ன அநீதி நடக்க போகுது, என்ன இழப்பு வரப்போகுது, அதை பத்தி பேசுங்க. ஏன்னா எம்ஜிஆர்னு பேர் வருது, அதனால திமுக அதை வந்து நிராகரிக்குது, அது நாங்க ஆதரிக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஆதரவு நிலைமையா? நீங்க அதுக்கு மக்களை இது மாதிரி முட்டாளாக்காம, ஆமாங்க நாங்க பாஜகவின் அடிமை, பாஜக எந்த திட்டங்களை கொண்டு வந்தாலும் எந்த சட்டங்களை கொண்டு வந்தாலும் நாங்க கண்மூடிதனமா ஆதரிப்போம் சொல்லிட்டு போங்களேன். ஏன் உங்களுக்கு இந்த தயக்கம்? கேள்வி கேட்க தோணல எல்லாருக்கும். அதுதான் இப்ப பாஜக எப்படி இங்க ஒரு மாபெரும் ஆண்ட கட்சி எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் பொழுது, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதெல்லாம் பாஜக கிட்ட வந்து அவங்க ஒத்துக்குனாங்க. ஒரே ஒரு தடவை 96ல நான் கூட்டணி வச்சேன், அது எவ்வளவு பெரிய தப்பு. அதுக்கப்புறம் கூட்டணியே வைக்க மாட்டேன், இறக்குற வரைக்கும் கூட்டணி வைக்கவே இல்லை. லேடியா மோடியான்னு கேட்டவங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஆனா ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு பாஜக கிட்ட அலேக்கா தூக்கின்னு போயிட்டு அடகு வச்சு என்ன பண்ணிட்டாங்க, மூழ்கடிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் மீட்க முடியாது. பாஜக கிட்ட இருந்து அதிமுகவை மீட்கவே முடியாது அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை. இன்னைக்கு பாஜக டைரக்டா இங்க காலுன்ற முடியல. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியினால இங்க காலுன்ற வரும். கொஞ்சம் கொஞ்சமா அதிமுகவை விழுங்கிட்டு பாஜக அப்படின்ற ஒரு பேரும் ஒரு புகழும் இங்க வந்துடும். அப்புறம் அதிமுகவை தேடுனாலும் காண முடியாது. சோ இப்படியா டெல்லிக்கு அடிமையா இருக்குது அதிமுக. அது போலதான் இங்க ஒரு பாஜக மாநில தலைவர், அவர் இந்த மாநிலத்துக்கு தலைவர், அவர் என்ன உங்களை தரக்குறைவா பேசிட்டாரா? இல்ல எதனா மிஸ்டேக் பண்ணிட்டாரா? இல்லையே. ஏன் அப்படி நீங்க வந்து பேசணும்? ஏன் அப்படி மூஞ்ச காமிக்கணும் அப்படின்ற ஒரு குறை இருக்குல்ல. இங்க தலைவரா இருந்தாலும் நீங்க யாரா இருந்தாலும் எங்களுக்கு கீழே தான் அப்படின்றத காட்டுற மாதிரி தானே உங்களை பேச்சோட துணை இருக்கு. அவரை வாயடிச்சிட்டு போயிட்டு நீங்க பண்றீங்கன்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்ற கேள்வி இல்ல. சோ இதுக்காக தான் நம்ம சிஎம் சொன்னாரு, டெல்லிக்கு தமிழ்நாடு எப்பவுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. தமிழ்நாடு எப்பவுமே பாஜகவுக்கு இங்க இடம் கொடுக்காது. உங்க திட்டங்களை இங்க செயல்படுத்த முடியும். மக்களுக்கு நன்மையான திட்டமா, எங்கள் உரிமைகள் பாதுகாக்க வேண்டிய திட்டமா, நிச்சயமா சிவப்பு கம்பளத்தை கொண்டு வரவேற்பாங்க. ஆனா இதுவே மக்களுக்கு எதிரான ஒரு திட்டம், தமிழர்கள் உரிமைகளை பறிக்கிற ஒரு திட்டம் அப்படின்னா அதை விரட்டி அடிக்கிறதுக்கும் இங்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு திராவிட மாடல் அரசு தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இங்க இருக்கிற பாஜகவினர் சில பேர் தங்களை இழிவுபடுத்தினாலும் தங்கள் உரிமைகள் பறிக்கப்பட்டாலும் ஆன்டி இந்தியன் சொல்ற பாஜகவினர் தமிழுக்கும் தமிழ் உரிமைகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஆன்டியா இருக்கிற ஆன்டி தமிழன் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்கதா செய்யுது. பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனை அமித்ஷா அவர்கள் இப்படி பேசுறது சரியா தவறா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.